இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு முழு ஆண்டு தேர்வு அறிவியலுக்கான மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 75 மதிப்பெண் டோட்டலாக. அதில் 12 மதிப்பெண் நமக்கு வந்து 1 மார்க்லேயே வருது. ஸோ 1 மார்க்கை நீங்கள் ஃபுல்லாக தரோவாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா 1 மார்க்கில் 2 மார்க்ஸில் கேட்குறாங்க, அடுத்து 4 மார்க்கில் கேட்குறாங்க, சம்டைம்ஸ் 8 மார்க்லேயும் கேட்குறாங்க. அதனால் 1 மார்க்கை ஃபுல்லாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தரோவாக இருங்க. 1 மார்க்லேயே நமக்கு வந்து எத்தனை மார்க்ஸ் கிடைக்க போகுது பாருங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிரிவு ஆ இதில் ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையிலி. இந்த 2 மார்க் கொஷின்ஸ்க்கு மட்டும் நீங்கள் எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, டெஃபினிஷன் இருக்கும் இல்லைங்களா, வரையறு அப்படின்றது. அதுக்கு அடுத்தது விதிகள் இருந்தால் அதுக்கு அடுத்தது என்ன, என்றால் என்ன அப்படின்னு வரும் இல்லைங்களா, வாட் இஸ் மீன் பைன்ற மாதிரி, என்றால் என்ன அந்த மாதிரி வர கொஷின். தென் ஃபைனலாக நீங்கள் வந்து அதாவது வரையறு, விதி, நெக்ஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை இந்த மாதிரி படிச்சுட்டு அதாவது இயற்பியலில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கணக்கை வந்து நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி 12th கொஷின் 13th பாருங்கள், விதி கூறு. அடுத்தது 1 மார்க் வந்திருக்கு பாருங்கள், கோடிட்ட இடங்கள். அடுத்தது சூப்பர் சோனிக் வேகம் என்றால் என்ன. இந்த மாதிரி 2 மார்க்ஸில் கண்டிப்பாக என்றால் என்ன, அடுத்து விதி, நெக்ஸ்ட்டு வரையறு, இது மாதிரி இருந்த கொஸ்டின் கம்பல்சரி உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம் படிச்சிங்கன்னா. ஓகேங்களா? டோட்டலாக அதிலே வந்து உங்களுக்கு நியர்லி 4-5 கொஷின்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். நீங்கள் மாடல் கொஷின் பேப்பர் வேணால் நிறைய எடுத்து பாருங்கள். அதுக்கு அடுத்தது 17 பதங்கமாதல் என்றால் என்ன, பயன்கள். அடுத்தது பொறுத்துக கேட்டிருக்காங்க பாருங்கள், 1 மார்க். கலப்படம் என்றால் என்ன. நெக்ஸ்ட்டு 22 பார்த்தீங்கன்னா இயற்பியலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய இயற்பியலில் இருக்கிற எல்லா நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரிவு இ, இது 4 மதிப்பெண். இதில் எதெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் அப்படி கொடுத்துருப்பாங்க சரிங்களா, அந்த மாதிரியான கொஷின். அடுத்தது பயன்கள், முக்கியத்துவம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷின் எல்லாமே 4 மார்க்கில் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி வேதியியலில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து 4 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. 2 மார்க்கில் எப்படின்னா இயற்பியலில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம் கேட்பாங்க, 4 மார்க்கில் வந்து வேதியியலில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ அதனால் அதை கம்பல்சரி நீங்கள் தரோவாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன், பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குக, அதாவது எக்ஸ்பிளைன், விளக்குகன்னு கொடுக்குற கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணிடுங்க. அது 4 மார்க்லேயும் கேட்பாங்க, 8 மார்க்லேயும் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பயன்கள், அடுத்தது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், பண்புகள், இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. அதனால் 4 மார்க் கொஷின்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நமக்கு வந்து 32வது கேள்வி வந்து கட்டாய வினான்னு கொடுத்துருக்காங்க. அது எதுலேருந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா வேதியியல்லேருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. குறிப்பிட்ட தனிமத்தின் ஆக்சிஜனேற்ற எண்ணெய் கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போவுமே 32nd கொஷின், அதாவது வேதியியலில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. 22nd பார்த்தீங்கன்னா இயற்பியலில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. அடுத்து பிரிவு இ பார்த்தீங்கன்னா 7 மார்க் கொஷின்ஸ், அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் சாய்ஸில் வரும். 33 பார்த்தீங்கன்னா இயற்பியல்ல இருந்து வருது, 34 வேதியியல், 35 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உயிரியல்ல இருந்து வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து மார்க் பண்ணியிருப்போம். அடுத்தது விளக்குக அந்த மாதிரி இருக்கிறது, ட்ராயிங் ரிலேட்டட் கொஷின்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் நிறைய கொஷின் பேப்பரை கேதர் பண்ணி ரிவிஷன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து படம் வரைதல், அதுக்கு வந்து ஒரு ஹெட்டிங் கொடுங்க, சைட் ஹெட்டிங் கொடுங்க. சைட் ஹெட்டிங் கொடுத்துட்டு கொஷின்ஸ் எல்லாம் வந்து சைட் ஹெட்டிங் கொடுத்து பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதுனீங்கன்னா ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.